12th max exercise 3.6ல third sum show that the equation அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க has at least 6 imaginary solutions அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு அட்லீஸ்ட் 6 இமேஜினரி சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து நம்மளை ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்ம எப்பவும் போல உள்ள அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷனை let p of x எடுத்துக்கலாம், which is equal to x power 9 minus 5x power 5 plus 4x power 4 plus 2x square plus 1 எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போது இந்த பாசிட்டிவ் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம், நம்ம நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இந்த கிவன் ஈக்குவேஷனில் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் எத்தனை நடக்குது அப்படிங்கிறத பார்க்குவோம். ஓகேவா, ப்ளஸ்லேருந்து மைனஸ் இப்போ ஒரு சேஞ்சு, மைனஸ்லேருந்து ப்ளஸ் ஒரு சேஞ்சு, எகெயின் இது ப்ளஸ்ஸாகவே தான் இருக்குது எல்லாமே. அப்போ இங்கே எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா ஈக்குவல் டு 2. அப்போ நம்ம பாசிட்டிவான ஈக்குவேஷன், அதாவது பாசிட்டிவ் ஈக்குவேஷன் என்னது, நம்ம கிவன் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துருவோம். பி ஆஃப் எக்ஸ், இந்த எக்ஸுங்கிறது பாசிட்டிவ் நம்பர் இல்லையா, அதை அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம இந்த சேஞ்சஸ் கண்டுபிடிக்கிறதுனால என்னது, இதெல்லாம் பாசிட்டிவ் ரூட்ஸ். ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அதாவது எத்தனை சைன் சேஞ்சஸ் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம எடுத்திருக்கோம் நடந்திருக்கோம் அத்தனை தான் என்னது நம்மளுக்கு மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரூட்ஸ். நெக்ஸ்ட் நெகட்டிவ் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கிவன் ஈக்குவேஷனே என்ன செஞ்சுக்கிறோம், மைனஸ் எக்ஸாவது பண்ணிக்கிறோம். ஓகேவா, அதாவது எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் மைனஸ் எக்ஸ்னு போட்டுக்கிறோம். அப்படி மைனஸ் எக்ஸ்னு போடும்போது என்ன இந்த எக்ஸ்பிரஷனில் சைன் சேஞ்சஸ் ஏற்படும் அப்படின்னா பவரில் வந்து ஈவன் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த டேர்மை வந்து அப்படியே எழுதிக்கிங்க அதே சைனோட. ஆனால் என்ன செய்யுங்க, இந்த பவர் ஈவன் ஆட் நம்பராக வருது இல்லையா, அதுக்கு மட்டும் என்ன செய்யுங்க, முன்னாடி உள்ள நம்பர் சைனை வந்து மாற்றி எழுதிக்கணும். ப்ளஸ்ன்னு இருந்தால் மைனஸு, மைனஸ்ன்னு இருந்தால் ப்ளஸ்ன்னு மாற்றி எழுதிக்கணும். ஓகேவா, இப்போது எக்ஸ் பவர் 9 இருக்குது, அது ஆட் நம்பர், ஏற்கனவே இது பாசிட்டிவில் இருக்கிறதுனால என்ன ஆகிடும், நெகட்டிவாக மாறிடும். எக்ஸ் பவர் 9. நெக்ஸ்ட் உள்ளது பாருங்கள், எக்ஸ் பவர் 5, அதுவும் ஆட் நம்பர், அப்போ முன்னாடி இருக்கிற மைனஸு ப்ளஸ்ஸாக மாறிடும். 5x பவர் 5. நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பர், ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உள்ளதும் ஈவன் நம்பரு, ஸோ ஈவன் நம்பர் அதையும் அப்படியே மெயின்டைன் பண்ணிங்க. கான்ஸ்டன்ட்டுங்கிறது எக்ஸ் பவர் 0, எக்ஸ் பவருங்கிற 0ங்கிறதும் என்னது ஒரு ஈவன் நம்பர் தான். அதனால் என்ன செஞ்சுக்கங்க, அதுக்கும் சைன் சேஞ்சு கிடையாது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் ஏதாவது என்னென்ன சைன் சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்குன்னு பாருங்கள். எத்தனை நம்பர் ஆஃப்னு பார்த்தோம்னா இங்கே மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸு ஒரு சைன் சேஞ்சு, மறுபடி பாருங்கள் வேறு எந்த இதுவுமே சைன் சேஞ்ச் ஆகலை, எல்லாமே ப்ளஸ்ஸுன்னே தான் இருக்குது அப்படியே. ஓகேவா, அதனால் இங்கே என்ன எத்தனை சைன் சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு, ஒரே ஒரு சைன் சேஞ்ச் தான் ஏற்பட்டிருக்கு. நம்ம இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து பாருங்கள் எக்ஸ் பவர் 9க்கு அப்புறம் 8, 7லாம் மிஸ் ஆகுது, 6 எல்லாம் மிஸ் ஆகுது. நம்ம பாட்டுக்கே எல்லா எக்ஸ்பிரஷனுமே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சில நேரத்தில் என்ன செய்வோம், அவசரத்தில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் செகண்ட் நெகட்டிவ் மாற்றி போட்டுற மாதிரி நம்ம சில நேரத்தில் மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். அதனால் என்ன செய்யக்கூடாது, கவனமாக போடணும். ஓகேவா, என்ன பவர் இருக்குங்கிறத நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் சைன் சேஞ்சஸை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகேவா, இப்போ இங்கே என்ன பாருங்கள், நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் எத்தனை நடக்குது, நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் 1 தான். அப்போ மேக்ஸிமம் நெகட்டிவ் ரூட்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், மேக்ஸிமம் நெகட்டிவ் ரூட்ஸ் எத்தனை இருக்குது, எத்தனை சேஞ்சஸ் இங்கே நெகட்டிவ் இதில் பண்ணமோ அதில் தான் ஒன்று தான் இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸுங்கிறது 1. ஸோ ஒரு ஈக்குவேஷனுக்கு எப்படியெல்லாம் ரூட்ஸ் இருக்கலாம், பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கலாம், நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்கலாம், 0 ரூட்ஸ் இருக்கலாம், அண்ட் என்னது இமேஜினரி ரூட்ஸ் இருக்கலாம். ஓகேவா, இப்போ 0 ரூட்ஸ் இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணுவோம். வெறும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இமேஜினரிக்கு போயிடக்கூடாது. 0 கூட ஆன்சராக வரலாம் இல்லையா, ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு ஆன்சர் வந்து என்னது ஒன் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 0வாக கூட இருக்கலாம். அப்போ 0வாக இருக்கலாமா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ணுறது எப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த பி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்யுங்க, 0 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 0 சப்ஸ்டியூஷன் பண்ணால் என்ன ஆகிடும், எக்ஸு எல்லா இடத்துலையுமே எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த டேர்ம் எல்லாமே 0 ஆகிடும். கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்குது. அப்போ கான்ஸ்டன்ட்டு 1. அப்போ அது வந்து என்னது 0க்கு ஈக்குவலாக இல்லை, அந்த எக்ஸ்பிரஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு இல்லையா ரைட் ஹேண்ட் சைடில், இங்கே என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணுறோமோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி ரெண்டு பக்கமும் ஒரே நம்பராக வரல. 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ 0ங்கிறது ஒரு ரூட் கிடையாது. 0 இஸ் நாட் அ ரூட். புரிஞ்சுக்க தெரியுதா, இப்போ x is equal to 1, x is equal to -2, x is equal to 3 அப்படின்லாம் ரூட் வருது இல்லையா, அதேமாதிரி x is equal to 0 அப்படின்னு ஒரு ரூட் வரலாம். ஆனால் இங்கே என்ன செய்யலை, x is equal to 0ன்னு ஒரு ரூட் வரல. பாசிட்டிவ் ரூட்ஸு 2 வருது, நெகட்டிவ் ரூட்டு 1 வருது, 0ங்கிறது வரல. அப்போ மீதி இருக்கிறது எல்லாமே என்ன தான், இமேஜினரி ரூட்ஸ் தான். மொத்தம் எத்தனை ரூட்ஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியும், உள்ளதுலேயே ஹையஸ்ட் டிகிரி என்னது 9, 9ங்கிறது தான் மேக்ஸிமம் டிகிரி. அந்த மேக்ஸிமம் டிகிரி என்னவோ அத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு ஈக்குவேஷனுக்கு. ஓகேவா, இப்போ வந்து இதில் 2 1 3 போயிடுச்சு. அப்போ மீதி எத்தனை இமேஜினரி ரூட்ஸ் இருக்குது, மீதி 6 இமேஜினரி ரூட்ஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட்
there are 6 imaginary roots. இதுக்கு முன்னாடி வேணா நம்ம எழுதிக்கலாம் total number of positive and negative roots is equal to 2 plus 1 which is equal to 3. So 9 minus 6 ங்கிறத போட்டு 9 minus 3 is equal to 6 ன்னு போட்டு நம்ம போடலாம். ஓகேவா? maximum number of இங்கே எழுதிக்கிங்க. இந்த ஸ்டெப் வந்து இதுக்கு அடுத்தது இது எழுதிக்கிங்க வேணா. maximum number of roots is equal to 9 இல்லையா? டிகிரிங்கிறது இங்கே என்ன ஹையஸ்ட் டிகிரியோ அதுதான் அது அத்தனை நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் 9. மேக்ஸ் டோட்டல் ரூட்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ நம்மளுக்கு இமேஜினரி ரூட்ஸ் வேணும்னா என்ன செய்யணும்? இமேஜினரி ரூட்ஸ் வேணும்னா 9 minus 3 which is equal to 6. இந்த ஜீரோஸ் இங்கே கிடையாதுங்கிறதுனால ஜீரோஸ் இருந்ததுன்னா இந்த 3யோட அந்த நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து அதுக்கப்புறம் 9 மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? கடைசி அவங்க ஷோ தட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? therefore the given equation has 6 imaginary roots. ஓகேவா? அதான் ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதான்